ராஜராஜ சோழன் பிறந்த ஊர் பற்றிய வரலாற்று தொகுப்பு. சோழ சாம்ராஜ்யத்தின் புகழை உச்சத்திற்கு கொண்டு சென்ற மன்னர்களில் ராஜராஜ சோழன் மிக முக்கியமானவர். அவருடைய பிறப்பும் பதவியேற்பும் இறப்பும் இன்றளவிலும் பேசும் பொருளாகவே இருந்து வருகிறது. அவருடைய தாய், அவருடைய பூர்வீகம், முழு தகவல்களை இதன் மூலம் தெரிந்து கொள்வோம். மலைய மாநாடு என்று அழைக்கப்பட்ட நடுநாட்டின் தலைநகரமாக திருக்கோவிலூர் அமைந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பஸ் நிலையத்தில் இருந்து தென்பண்ணை ஆற்றை நோக்கி செல்லும் பொழுது மிக பரந்த மணல் பரப்பை கொண்ட தென்பண்ணை ஆற்றின் கரை அருகில் கபிலர் குன்றை தாண்டி வீரட்டனீஸ்வரர் கோவில் உள்ளது. அங்கு தற்பொழுது கோவில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றது. அகநானூற்று பாடலில் துஞ்சமுழுவிற் கோவல் என்றும் புறநானூற்றில் முரண்மிகு கோவலூர் என்றும் குறிப்பிட்ட இந்த பகுதி கோவில் கல்வெட்டில் படிக்கும் பொழுது திருக்கோவிலூர் என்றே பொறிக்கப்பட்டுள்ளது. அழகிய கோவில்கள் நிறைந்த இந்த ஊர் வரலாற்றில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருகின்றது. இந்திய வரலாற்றில் சோழர்கள் வம்சம் நீண்ட காலம் புகழ் பெற்று இருந்ததற்கும் தற்பொழுது பேசப்பட்டு வருவதற்கும் மிக முக்கிய காரணமே இந்த திருக்கோவிலூர்தான். மலையமான்கள் ஆண்ட இந்த பகுதிகளில் திருக்கோவிலூரை ஆண்ட மலையமானின் மகளாக பிறந்த வானவன் மாதேவி தான் தஞ்சை பேருடையார் கோவில் என்னும் அதிசயத்தை இன்றளவிலும் தலை நிமிர்ந்து பார்க்கும்படி செய்த ராஜராஜ சோழனின் தாயார். திருக்கோவிலூரை பற்றி விழுப்புரம் அரசு கலைக்கல்லூரி வரலாற்றுத்துறை பேராசிரியர் ரமேஷ் கூறும்பொழுது, கடந்த காலங்களில் திருக்கோவிலூர் பகுதி மலைய மாநாடு என்று அழைக்கப்பட்டது என்றார். கிபி 912 முதல் கிபி 949 தாக்கோல போர் நடக்கும் வரை சோழர்கள் மலைய மாநாட்டை ஆண்டு வந்தனர். கிபி 949 தாட்கோல போரில் 3ஆம் கிருஷ்ண தேவரால் முதல் பரந்தகனின் முதல் மகன் ராஜா கீர்த்தன் கொல்லப்பட்டான். இதனால் சோழர்களின் ஆட்சி மலைய மாநாட்டில் சிறிது காலம் இல்லாமல் போயிற்று. என்ற போதிலும் கிபி 1965ஆம் ஆண்டிற்கு பிறகு சோழருடைய ஆட்சி திருக்கோவிலூர் பகுதிகளில் நிரந்தரம் ஆகிவிட்டது என்கின்றார். சுந்தர சோழன் திருக்கோவிலூர் மலையமானின் மகளை மணந்தவன். இவருக்கு தேவி அம்மன், வானவன் தேவி என்ற 2 மனைவிகள் உண்டு என திருக்கோவிலூர் கல்வெட்டு கூறுகிறது. இதில் வானவன் மாதேவி திருக்கோவிலூரை ஆண்ட மலையாயமானின் மகள் என்பதை தெளிவுபடுத்துகிறது. மேலும் வானவன் மாதேவி கணவன் சுந்தர சோழன் மீது மிகுந்த அன்பு கொண்டவள். அதனால்தான் அந்த மன்னன் மறைந்த உடன் பிரிவாற்றலால் உடன்கட்டை ஏறி தன் உயிரை மாய்த்து கொண்டாள். இதை திருவலங்காட்டு செப்பேடுகள் மூலமாகவும் அறியலாம். மேலும் திருக்கோவிலூர் வீரட்டானீஸ்வரர் கோவில் கல்வெட்டிலும் இது தெளிவாக பொறிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ந்து பேசியவர், சுந்தர சோழனுக்கும் வானவன் மாதேவிக்கும் பிறந்தவர்களே ஆதித்த கரிங்கலானர், அருண்மொழி தேவன் என்னும் ராஜராஜ சோழன் என்ற 2 மகன்களும் குந்தவி என்னும் பெண்ணும் ஆவார்கள். தொடர்ந்து கல்வெட்டு பாடல்களையும் தெளிவாக படித்து காட்டினார். ராஜராஜ சோழன் பிறந்த ஊர் திருக்கோவிலூர் என்பதற்கு ஆதாரமாக இருக்கும் கல்வெட்டு முழுவதையும் வெங்கடேசன் படித்து காட்டினார். திருக்கோவிலூர் மலையமான் வம்சத்தில் பிறந்த வானவன் மாதேவிக்கும் சுந்தர சோழனுக்கும் திருமணம் நடக்கிறது. இவர்களுக்கு பிறந்த குழந்தைதான் ராஜராஜ சோழன். இது பற்றிய கோவிலில் உள்ள கல்வெட்டில் இந்த குழந்தை இந்திரனுக்கு ஒப்பானவன், மான் வயிற்றில் பிறந்த புலியாவான் என்று கூறப்பட்டுள்ளது என்றார். இந்நிலையில் காஞ்சிபுரத்தில் மாளிகைகளில் இருக்கும் பொழுது சுந்தர சோழன் இறக்கிறார். தன் கணவன் இறந்த செயலறிந்து உடன்கட்டை ஏற வானவன் மாதேவி தயாராகிறார். வீரட்டானீஸ்வரர் கோவில் அருகே தென்பண்ணை ஆற்றில் உள்ள கபிலக்கல்லில் உடன்கட்டை ஏறுகிறார். இதை கோவிலூர் கிளையூர் கோவில் கல்வெட்டு தெளிவாக கூறுகிறது. இதே திருவலங்காடு செப்பேடுகளும் கூறுகிறது என்று அந்த பாடலை படித்து காண்பித்தார். சுந்தரமூர்த்தி குருக்கள் கல்வெட்டை விளக்குகிறார். சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கல்வெட்டை ஆய்வாளர் நாகசுவாமி கண்டுபிடித்தார் என்று கூறி சுந்தரமூர்த்தி மேலும் தொடர்ந்து பேசினார்.
10 நாட்கள் இங்கு தங்கி இந்த கல்வெட்டு முழுமையும் படித்து ஆவணப்படுத்தியிருக்கிறார். இந்த கல்வெட்டில் இருந்து தான் ராஜராஜ சோழன் எங்கே பிறந்தார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. தொடர்ந்து பல வருடங்கள் ஜெர்மனி உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து வந்து இந்த கல்வெட்டு மற்றும் கோவில் கட்டமைப்புகளை ஆர்வமுடன் பார்த்து வியந்து வருகின்றனர். இது எங்களுக்கு மிகவும் பெருமையாக உள்ளது. மேலும் மலைய மாநாட்டின் தொப்புள் கொடி உறவாகத்தான் தஞ்சாவூரை நாங்கள் பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சோழர்களின் வரலாற்றை வரலாற்று ஆசிரியர்கள் 4 கட்டங்களாக பிரித்துள்ளனர். ஆரம்பகால சோழ வம்சம் என கருதப்படுவர்கள் சங்ககால சோழர்கள் என அழைக்கப்படுகின்றனர். அவர்களை பற்றிய தெளிவான ஆதாரபூர்வமான தகவல்கள் ஆவணப்படுத்தப்படவில்லை. சங்க காலத்திற்கு முன்பு 600 ஆண்டுகளாக சோழர்கள் என்ன ஆனார்கள், எங்கு சென்றார்கள் என விவரம் இல்லை. இது சோழ வரலாற்றின் இருண்ட பகுதியாகவும் 2வது பாகமாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகின்றனர். கிபி 846ஆம் ஆண்டிற்கு பிறகுதான் சோழ வம்சம் நிகழ்த்திய சாதனைகள் வரலாற்று பக்கங்கள் தனித்தன்மையுடன் சுமந்து நிற்கிறது. 846ஆம் ஆண்டு சோழ வம்சத்தின் மறுபிறவியாகும். மன்னர் விஜயாலயன் காலத்தில் இருந்து தொடங்கும் சோழர்களின் காலம் பொற்காலம் என்றும் கருதப்பட்டிருக்கிறது. இது அவர்களின் 3ஆம் பாகமாக கருதப்படுகிறது. பிறகு 4வதாகவும் இறுதியாகவும் சுட்டிக்காட்டப்படும் காலம் 11ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி தொடங்கி குலோத்துங்க சோழனின் சாளுக்கிய சோழ வம்ச காலமாகும். கிபி 1279ஆம் ஆண்டு 3ஆம் ராஜேந்திர சோழ மன்னனுக்கு பின் சோழ வம்சத்தின் ஆளுமை முடிவுக்கு வந்தது. பிற்கால சோழர்களில் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் மிக முக்கியமானவர்கள். சோழ நாட்டு பகுதியை செழுமையான வலிமையான நாடாக உருவாக்கியதில் ராஜராஜ சோழனுக்கு மிக பெரிய பங்கு உண்டு. ராஜராஜன் தனது இராணுவத்தில் 30க்கும் மேற்பட்ட படைப்பிரிவுகளை வைத்திருந்ததை தஞ்சை கோவில் கல்வெட்டுக்கள் மூலம் அறியலாம்.